ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடலாம் பேசி. இந்த ரீல்ஸ் எடுக்க கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன்னா அதிலேருந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதிலேயே ஆர்வம் காமிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னோடய ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா? வீடியோலாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் மதுரைக்கு போயிருந்தேன். அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ என்னான்னு பார்க்கலாம். காலையில் ரொம்ப வேகமாக 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி போனது. செம பசி. ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார், வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா இங்கே சாப்பிட்லாமான்னு கேட்டார். இல்லை ரொம்ப பசிக்குது, இங்கேயே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த ஹோட்டலுக்கு எப்போவுமே மதுரைக்கு போனால் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். இந்த கடையில் ஜிலேபி இருக்கும், அதுவும் வாங்கிட்டு போவோம். பூரி இந்த தடவை வந்து பூரி நானும் பூரி வாங்கினேன், அவரும் பூரி வாங்கினார். பூரிக்கு வந்து தேங்காய் சட்னி குருமா கொடுத்துருந்தாங்க. உருளைக்கிழங்கு குருமா மசால், உருளைக்கிழங்கு மசால் கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது, சாரி. ரெண்டு பேரும் பூரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா, எப்போவுமே எல்லாமே நல்லாயிருக்கும். குருமா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மசால் நல்லாயிருக்கும், சட்னி நல்லாயிருக்கும். எதுவுமே குறை சொல்ல முடியாது. 2 பூரி சாப்பிட்டாலே போதும், நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அடுத்தது வேணாம், ஒரு டீ குடிக்கணும்னு நினச்சா கூட முடியாது, இல்லை காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது. 2 பேருக்குமே ஃபுல்லாயிரும், வேண்டான்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா அந்த கடையில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். போன தடவை வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன், என் பக்கத்தில் இருக்கவரெலாம் கிண்ணத்தில் வாங்கி குடித்தார். அவர் குடிக்கிறத பார்த்தா நானும் சாம்பார் வாங்கி பூரி கூட வச்சு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த பிரதர் வந்து, இவர் பேர் அஜித், இவர் என்னோடய சப்ஸ்கிரைபர். நான் பேசி பழகி அதுக்கப்புறம் இவர் நம்ம தலை அஜித்தோட ஃபேனாக ரொம்ப நல்லா பேசுவார். எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு எப்போ நான் போனாலும் கேட்பேன். போன தடவை நான் போனப்போலாம் இல்லை, அதையும் விசாரித்தேன். அக்கா நான் வீட்டுக்கு போயிட்டேங்கான்னு சொன்னாப்புல. இந்த தடவை பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சு, சந்தோஷம். நான் மாதம் போகும்போதெல்லாம் இவர்கிட்ட ஜிலேபி வாங்கிட்டு போவேன். ஏன்னா என்னோடய மாமியாருக்கு இது ஜிலேபின்னு தெரியாது, அவங்க வயசாயிருச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு, மறதியாகவும் ஆயிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவோம். இந்த கடையில் ஸ்பெஷலே இது தான். பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கூட்டம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுட சுட நல்லாயிருக்கும். அப்போ என் மாமியாருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இதை வந்து ஜிலேபின்னு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இனிப்பு வடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இனிப்பு வடை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு பாருங்கள். எப்போவுமே இனிப்பு வடை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் மறக்காமல் நாங்கள் வர்றப்பெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். இந்த பூனை பார்த்தீங்கன்னா, என் நாத்தனார் பொண்ணு நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி சிக்கன் செஞ்சுருந்தா. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடித்த பிறகு இந்த பூனை வந்திருக்கு. என் நாத்தனார் மருமகன் வந்து இந்த பூனை எப்போ வந்தாலுமே சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எதுனாலும் எடுத்து போட்டுருவானா முதலையே. அந்த பழக்கத்துக்கு இன்றைக்கும் வந்திருக்குது. பார்த்தா அந்த பையன் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் தான் இருந்தோம். நாங்களாம் சமைச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த பாருங்க, என் நாத்தனார் பொண்ணு சொல்கிறா, ஐயையோ இல்லையேடா நீ இப்போ போய் வந்திருக்கியே, எல்லாம் தீர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லி பூனை கூட பேசிகிட்டு இருக்கா. அவளும் அருமையாக பேசிகிட்டு இருக்கா. அதுவும் நின்று கேட்டுட்டு குடு. நானும் போய் உடனே வீடியோ எடுக்க போனேன். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. தூரமாக தள்ளி தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க பேசிட்டு பார்த்தோம், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாடுறா, பூனை கூடலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பூனை கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். என்னை பார்த்தோன்னே குடுன்னு ஓடிடுச்சு. அது பழகினவங்கள்ட்ட கூடயே இருந்து பேசுது, நிற்கிது, மியாவுன்னு கத்திக்கிட்டு பேசுது, ஏதோ சொல்லுது, சாப்பாடு கொடுக்கலையா என்னான்னு. அப்புறமா நாங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு, மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சா. சரி, மழை பெஞ்சு நின்ற பிறகு லேட்டாக ஆயிடுச்சு, இனிமேல் சந்தை இருக்குமான்னு தெரியலேன்னு என் நாத்தனார் பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நான் அங்கே இருந்துச்சு சந்தை. சரின்னு போயிட்டு, இருட்டு வேறு, கரண்ட் இல்லை. அங்கங்கே அவங்களா பக்கத்தில் ஒரு லைட் வெளிச்சத்தை வச்சுட்டு அதில் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த இருட்டில் ஒன்றுமே தெரில. இதில் எப்படி வாங்க போகிறோன்னு தான் நானும் சொல்லிட்டு போனேன். மறுநாள் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, குடமிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வந்து வீட்டுக்கு பார்த்தா புதினா மல்லி இலையும் மேலாப்பில் மட்டும் அப்படியே நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பிரித்து பார்த்தா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் அழுகி கிடக்குது. ஏமாற்றிட்டாங்க. சரிப்போ இருட்டில் போய் வாங்கினா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்லான்னு சப்பாத்தி பிணைஞ்சு தேய்ச்சி செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ என் நாத்தனார் பேத்தி, நில்லுங்க அவங்களுக்கு நான் புரோட்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் சின்ன வயசுலேயே பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கா அவன் அம்மாவுக்குன்னு. இதுன்னு இல்லை, முட்டை ஆம்லேட் அவளே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் அவளுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டுக்குவா. அங்கே பாருங்கள் புரோட்டா அழகாக செஞ்சுட்டா. குட்டி புரோட்டாவாக இருந்தாலும் அழகாக கடையில் செய்கிற மாதிரியே அடிச்செல்லாம் தரா பாருங்களேன். இப்போ பாருங்கள் அடித்து கொடுக்குறா. இப்போ கடையில் மாதிரியே அடித்து அழகாக புரோட்டா செஞ்சு கொடுத்துட்டா. அவள் முட்டை ஆம்லேட் போடுவா, ஸ்நாக்ஸ் வீட்டில் என்ன வேணாலும் செஞ்சு தருவா, வீட்டுக்கு தோசை ஊற்றி தருவா. அவ்வளோ பொறுப்பாக நல்ல பிள்ளையாக இருப்பாள். அமைதியாக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருப்பாள். மறுநாள் காலையில்
சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போனோம். நான் எப்போ வந்தாலும் இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி வரேன் என் ஹஸ்பண்டு. போயிட்டு இந்த கோயிலை பாருங்கள், என் ஹஸ்பண்ட் காமிச்சார். எங்கே பாரு அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆணும் பெண்ணும் நம்ம திருச்சியில் ஒரு மரம் காமிச்சேன் பாருங்கள், அது மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எங்கேயாவது அபூர்வமாக தான் இந்த மரம்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். சரி அப்படின்ட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே பார்த்தா பிரேம விலாஸ் போகலாம். எப்போ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டாலும் இன்னும் அந்த ஆசை விடவே விடாதே. பிரேம விலாஸ், லட்சுமி விலாஸ் ரெண்டு கடையும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனால் இதே சின்ன வயசுலேயே நாங்கள் போனால் இந்த இலையில தான் கொடுப்பாங்க. அப்படியே சுட சுட கொடுப்பாங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 10 ரூபா தான். இப்போ ரேட்டு கூடிடுச்சு, 20 ரூபான்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் இருந்துச்சு சின்ன பிள்ளையில. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அல்வா சாப்பிடுவோம். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனாலும் சுட சுட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கும்போதெல்லாம் சூடாக அப்படியே நல்லா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என் நாத்தனாருக்கு எங்கள் மாமியாருக்கெலாம் பழங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு சாத்துக்குடி வாங்கிட்டு, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததா சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முலாம்பழம் ஜூஸ் இருந்துச்சு. முலாம்பழம் ஜூஸ் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கண்ணாடி நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு இப்படி திரும்பணும் பார்த்தா அங்கே கண்ணாடி இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த கண்ணாடியில் நம்ம 2 பேரும் தெரியும், அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க சொன்னேன். அந்தளவுக்கு கிளியராக வரலை. கிட்டது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் தூரத்தில் நின்று எடுத்தோமா, அந்தளவுக்கு கிளியராக வரல. சரி ஓகே அப்படின்ட்டு வர வழியில் காலையிலேயே மாமியாருக்கு பிரியாணி வாங்கலான்னு பேசி சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் போகும்போது மத்தியானம் ஆயிடுச்சா, சரி அவங்களுக்கு பிரியாணி சிக்கன் மட்டன்லாம் அவங்களால மென்று சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயின் பிரியாணி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, நிறையாலாம் சாப்பிட மாட்டாங்க, வயசாகிடுச்சு. சரி அவங்க ஆசைப்படுறதை நம்ம வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி வச்சு கொடுத்துட்டு, மீதி இந்த பிரியாணியை நாங்கள் குருமா வச்சு தாளிச்சு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் சமைச்சி வச்சுருந்தோம். வீட்டிலே காலையிலே எல்லாம் காயெல்லாம் அறுத்து வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கிளம்புனோம். அதனால் அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.